புனிதர் கிராகரி மேரி கிரேசி. இவர் ஒரு இத்தாலிய பிரான்சிஸ்கன் துறவியும் ஆயரும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையால் மறைசாட்சியாகவும் புனிதராகவும் கௌரவிக்கப்படுபவரும் ஆவார். 120 சீன மறைசாட்சியாளர்களில் இவரும் ஒருவர் ஆவார். பியர் லூயி கிரேசி எனும் இயற்பெயர் கொண்ட இவர் இத்தாலி நாட்டின் பியட்மாண்ட் பிராந்தியத்தின் காஸ்டெல்லோசோ போர்மிடா என்னும் இடத்தில் கிபி 1833 ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதியன்று பிறந்தார். தமது 15 வயதில் 1848ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதியன்று ரொமாக்னா பிராந்தியத்தில் உள்ள மாண்டியானோ என்னும் இடத்தில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவு மடத்தில் வார்த்தைப்பாடு எடுத்துக்கொண்டார். தமது பெயரையும் கிராகோரி என்று ஏற்றுக்கொண்டார். பின்னர் இறையியல் கற்பதற்காக போலோக்னாய் அனுப்பப்பட்ட இவர் 1856ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாளன்று மிரண்டோலோ நகரில் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார். பின்னர் சீனா நாட்டில் செய்ய வேண்டிய மறைப்பணிக்கான தயாரிப்புகளுக்கான பயிற்சிகளுக்காக ரோம் அனுப்பப்பட்டார். கிபி 1860ஆம் ஆண்டு வட சீனாவில் உள்ள டைவன் நகர் அனுப்பப்பட்ட இவர் மறைப்பணி பரப்பாளராகவும் மறைப்பணியின் அனாதைகள் இல்லத்தின் இயக்குநராகவும் பாடல் குழுவின் தலைவராகவும் நியமனங்களை பெற்றார். கிபி 1891ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியன்று சீன மக்களுக்கு பிரான்சிஸ்கன் வாழ்வில் அணுகல் வழங்குவதற்காக சன்செக்சி என்னும் இடத்தில் ஒரு புகுநிலை மடம் ஒன்றினை நிறுவினார். அதிகமாக உழைக்கும் மறைப்பணியாளர்களுக்காக ஒரு ஓய்வில்லம் ஒன்றினையும் கட்டினார். பிளேக் மற்றும் பஞ்சம் போன்ற பேரழிவுகளால் பாதிப்படைந்த மக்களுக்காக அக்கறையுடன் சேவையாற்றினார். இவர்களுக்காக நகரில் ஏற்கனவே உள்ள அனாதை இல்லங்களை பெரிதுபடுத்தினார். வேறு பல இல்லங்களையும் நிறுவினார். கிபி 1899ஆம் ஆண்டு முதல் 1901ஆம் ஆண்டு வரை சீனாவில் இருந்த வெளிநாட்டினர் ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பெரும் கலகம் ஒன்று வெடித்தது. இது பாக்சர் கலகம் என்று அழைக்கப்பட்டது. பேரரசு டோவகர் சிக்ஸி வெளிநாட்டு சக்திகளுக்கு எதிரான போரை அறிவிக்கும் அரசு ஆணையை பிரகடனப்படுத்தினார். கிரகோரி தப்பி ஓடுமாறு வலியுறுத்தப்பட்டார். ஆனால் கிரகோரி பின்வருமாறு பதிலளித்தார்: நான் எனக்கு 12 வயதான போது கடவுளுக்காக மறைசாட்சியாக உயிர் தியாகம் செய்யும் நிலை வேண்டி வரம் கேட்டேன். இப்போது நான் ஏங்கின காலம் வந்துவிட்டது. நான் ஓடி போகலாமா என்று பதிலளித்தார். டையுவன் நகரில் கிரகோரியும் அவருடன் சுமார் 12 மிஷனர்களும் 4 புறத்துறவியரும் மரியாளின் பிரான்சிஸ்கன் மிஷனர்கள் 7 பேரும் புனிதர் பிரான்சிஸின் 3ஆம் நிலை சபையின் 11 சீன நாட்டு உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டார். அடித்து சிதைக்கப்பட்ட அனைவரும் இரும்பு கூண்டுகளில் அடைத்து பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டனர். அக்கம் பக்கத்து கிராமங்களில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டனர். ஜூலை மாதம் 8ஆம் தேதியன்று இவர்கள் டையுவன் நகருக்கு திரும்ப இழுத்து வரப்பட்டனர். மறுநாள் 9ஆம் தேதி யுக்சென் என்ற ஆளுநர் அத்தனை பேரையும் கழுத்தை வெட்டி கொன்றான். இதனை டையுவன் படுகொலை என்று அழைக்கின்றனர். பாக்சர் கலகம் காலத்தின் போது 5 ஆயர்களும் 50 குருக்களும் 2 அருட்சகோதரர்களும் 15 அருட்சகோதரியரும் 40,000 சீன கிறிஸ்தவர்களும் கொல்லப்பட்டனர். கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்த இவர்களைப் போன்று கிறிஸ்துவுக்காக நம்மையே அர்ப்பணித்து வாழும் வரம் வேண்டி இறைவனை மன்றாடுவோம். அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறை அருளை நிறைவாய் பெறுவோம். புனித கிராகரி மேரி கிரேசி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.